Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. சென்னை பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் ஒப்புதல் கிடைத்த பின்னரும் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சென்னையில் 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3 வழித்தடங்களில் 2 கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வழியாக வடபழனி வரையிலான சுமார் 16 கிலோமீட்டர் பாதையில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. இந்த பாதையில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க கடந்த பிப்ரவரி மாதமே ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் முறைப்படி ஒப்புதல் வழங்கியுள்ளார். இருப்பினும் பல மாதங்கள் கடந்தும் இன்னும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. போரூர் முதல் ஆழ்வார் திருநகர் வரை டபுள் டக்கர் மெட்ரோ பாதையாக அமைவதால் ஆலப்பாக்கம், வளசரவாக்கம் உள்ளிட்ட 6 இடைப்பட்ட நிலையங்களில் பணிகள் நடந்து வருகிறது. இதனால் ரயில்கள் இங்கு நிற்காமல் நேரடியாக வடபழனி சென்றடையும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் வடபழனி 2ஆம் கட்ட ரயில் நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் பாதைகள் அமைக்கும் பணி இன்னும் நிறைவடையாததே இந்த தாமதத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் இந்த பணிகள் விரைவில் முடிந்து பூந்தமல்லி வடபழனி வழித்தட மெட்ரோ ரயில் சேவை பயன்பாட்டிற்கு வரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.